Hello friends, welcome back to the channel Highway Travelogs. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு unboxing பண்ண போறோம். So it's all about the Boya By MM1 அதோட shotgun mic தான் நம்ம unboxing பண்ண போறோம். and அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அந்த bell iconல all select பண்ணிடுங்க. and அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், so வெளியில situation எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்றத. so அதனால எல்லாரும் சேஃபா இருங்க. so take care of your near and dear ones. so நீங்க வெளியில போறதா இருந்தீங்கன்னா ப்ராப்பரான மாஸ்க் போட்டுக்கோங்க. and sanitizer எப்பவுமே கையில வச்சு and vaccine available-ஆ இருந்துச்சுனா vaccine மறக்காம போடுங்க. so that's the only thing as we can do to safeguard ourselves currently. and இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். so guys, இதுதான் நான் சொன்ன Boya By MM1 shotgun mic இது. ஸோ இந்த மைக் வந்து நான் கரெக்டாக ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சண்டே ஆர்டர் பண்ணேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ எனக்கு வந்து நேற்றுக்கு தேர்ஸ்டேவே வந்துருச்சு. வந்து நேற்றுக்கு ஒரு நாள் குவாரண்டைனில் இருந்துச்சு இந்த பாக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த பைக் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் லுக்கிங் இன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறைய வெப்சைட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து டெலிவரி பண்ணுறதில்ல. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக நான் வேறு ஒரு வெப்சைட்டில் தேடி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஃபியூச்சர் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் கிடச்சிது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் பேஸ்ட் அவுட் இன் டெல்லி. அண்ட் நான் இவங்களை பற்றி ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது தே ஆர் வெரி பிக் இன் ஆடியோ அண்ட் வீடியோ ஆக்சசரிஸ் அண்ட் கேமராஸ் எல்லாமே பண்ணுறதுல பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி பிக் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி இந்த மைக் நான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இந்த ஷார்ட்கன் மைக் வந்து வெறும் 1500 தான் வந்துச்சு. ஸோ 29% டிஸ்கவுண்ட் போக. இதே நம்ம ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசானில் வாங்கியிருந்தேன் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு செகண்ட் தாட்டே இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி இந்த பாக்ஸை நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டேவே இவங்க ஷிப்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 டேஸில் எனக்கு வந்துருச்சு. ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பபிள் ட்ராப்லாம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அண்ட் இதோட நம்ம ஒரு ஆடியோ கிளாரிட்டியும் நம்ம எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு காட்டன் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த போயா, சாரி நாட் காட்டன் பாக்ஸ், இது வந்து ஒரு ப்ரௌன் பேப்பர். அண்ட் தேர் யூ கோ. So we have a proper tax invoice இருக்குது. So it says 1271.19 plus அது போக IGST. ஸோ அதெல்லாம் சேர்த்து 1500 rupees வருது. அண்ட் ஷிப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நோ நீட் டு பே எனி அடிஷ்னல் ஷிப்பிங். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். ஸோ நான் நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஸோ இந்த ப்ராப்பரான ஒரு சீல் அண்ட் அதுக்கப்புறமா இந்த சிம்பிள், ஸோ இது ரெண்டு இருந்ததுனா தான் ஒரிஜினல்னு அர்த்தம். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுற அந்த போயா நார்மல் மைக்கே பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஸோ அது வந்து 600 rupeesக்கு சம்திங் கிட்ட என்னமோ வாங்கினேன். பட் அது கடைசியில் வாங்கி நான் ஏமாந்தது தான் மிச்சம். அண்ட் இதை நான் ரிசர்ச் பண்ணி நான் ப்ராப்பரான டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கணுன்றது தான் என்னோடய மெயின் கன்சர்னு. ஸோ அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு இது ஒரிஜினல் அப்படின்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் நான் இவங்ககிட்ட வாங்கினேன். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணுவோம் எப்படி இருக்குன்றது. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த புஸ் தான் கண்ணில் பட்டுச்சு. இந்த மைக்கோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்திங்கன்னா அந்த புஸ் மட்டும்தாங்க. ஸோ பாக்ஸ் அண்ட் இது வந்து கேட்லாக். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றது அண்டு வாரண்டி கார்டு. ஸோ மெயினாக முக்கியம் நம்மளுக்கு. அண்ட் திஸ் இஸ் த மேஜிக்கல் ப்ராடக்ட். சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக அந்த புஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தே கால் இட் அஸ் அ டெட் கேட். பட் அது எதனால் டெட் கேட்ன்றது சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் வாவ், மைக் ஆக்சுவலி லுக்ஸ் வெரி சாலிட். ஸோ இது வந்து மேலே இருக்க அந்த பாடிலாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ பிளாஸ்டிக் ஆர் சம்திங். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் மெட்டல் கேஸ் இது. அண்டு மைக் நல்லா சாலிடான வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த வின் நாய்ஸ் அண்ட் அதர் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக இது மெயினாக யூஸ் ஆகும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கான ஒரு கேஸ் ஒன்று தனியாக இருக்கும், உலான்சி கேஸுன்ட்டு. ஸோ அதுக்கு மேலே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே அந்த மைக்கை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வி ஹாவ் 2 cables மெயின்லி.
ஸோ இது வந்து இட்ஸ் டிஆர்எஸ். ஸோ இந்த 2 ரிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து டிஆர்எஸ் கேபிள். இதுதான் வந்து நம்ம ஹீரோ ஆக்ஷன் கேமராக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது வந்து டிஆர்ஆர்எஸ். ஸோ 3 ரிங் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மொபைலில் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மைக்கில் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் அது போக வந்து தே ஹேவ் கிவன் இன் பிக் பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல குவாலிட்டி உண்மையாக சொல்லணும்னா. ஸோ இது மைக் உள்ளே இது பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் டிஆர்எஸ் ப்ராப்பர். இட்ஸ் ஆல் செட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவில் ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன். லைக் வந்து ஆக்ஷன் கேமராவோட இன்டர்னல் மைக்கில் வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகுது, அண்ட் போயா M1 ஷார்ட்கன் மைக்கோட இந்த புஸ்புஸோட எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, அண்ட் இந்த புஸ்புஸ் இல்லாமல் எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுன்றதை 3 டிஃப்ரெண்ட் நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மோட்டோ விளாகிங் கேஸ், உலாஞ்சி கேஸ். ஸோ அதில் வந்து கீழே நம்ம அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் தான் வந்து நம்ம இப்போ அந்த மைக்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்ட் ஷோ மவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டாப் ஆஃப் தட் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இப்போ நம்ம இந்த போயா மைக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிஆர்எஸ் அதை வந்து நம்ம நார்மல் அடாப்டர் கோப்ரோ அடாப்டரோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த செட்டப். அண்ட் இந்த டெட் கேட்டையும் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. ஸோ இப்போ இதோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராவோட இன்டர்னல் மைக்கில் எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுன்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, நிறையாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்க அந்த விண்ட் நாய்ஸ் அண்ட் அதர் நாய்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிளியராக கேப்சர் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த இன்டர்னல் மைக் கெட்ஸ் ரெக்கார்டட் ஃபார் த GoPro Hero 9ல. ஸோ இப்போ நம்ம போயா ஷார்ட்கன் மைக்கோட வித் அந்த புஸ்புஸோட எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போயா ஷார்ட்கன் மைக் வித் அந்த புஸ்புஸோட எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றதை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கேமராவோட இன்டர்னல் மைக் அண்ட் இந்த போயா ஷார்ட்கன் மைக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை உங்களாலேயே கிளியராக ரெக்டிஃபை பண்ண முடியும். அண்ட் வித் அந்த புஸ்புஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த வெளியில் இருக்க அந்த விண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்கும் இதுக்குள்ளே வரதை. அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த புஸ்புஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வெறும் ஷார்ட்கன் மைக்கில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போயா ஷார்ட்கன் மைக் வித்தவுட் புஸ்புஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியரான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்னல் மைக் அண்ட் ஷார்ட்கன் மைக் வித் அந்த டெட் கேட் எல்லாமே எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றதை. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 3. அண்ட் உங்களுக்கு எந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கிளாரிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக நம்ம இந்த சிச்சுவேஷன் விட்டு நம்ம எல்லாருமே வெளியில் வரலாம். அண்ட் அது வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லாருமே. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Till then, take care and stay safe.